எது வந்தாலும் சரி, எது வரவில்லை என்றாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எது நடக்கவில்லை என்றாலும் சரி, என் வேலை என்ன? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அன்போடு இருக்கணுன்ற தன்மையில் வாழ்பவனுக்கு மட்டும்தான் இந்த இறை ஆற்றல் அனைத்து வளங்களையும் அள்ளி கொடுக்கும். புரிந்து கொள்ளுங்கள். எப்ப பார்த்தாலும் அறிவிலேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது உங்களுக்கு. அறிவு, எனக்கு அறிவு இருக்கு, நான் பெரிய அறிவாளி. யார் உங்களுக்கு அறிவை கொடுத்தது? என்ன பெரிய அறிவு இருக்கு உங்களுக்கு? தெரியாம தான் கேட்குறேன், என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? இல்லை நான் கண்ணில் பார்த்தாதான் நம்புன்றீங்க. சரி, அறிவு இருக்குன்றீங்களா? கண்ணில் காட்டுங்க. உங்க அறிவை கண்ணில் காட்டுங்க. காட்ட முடியுமா? உங்க அறிவை காட்ட முடியுமா? சரி, காத்து இருக்குன்றீங்க, இருக்கா இல்லையா? காத்த கண்ணில் காட்ட முடியுமா? உங்களுக்கு என்ன கடவுள் என்ன அவ்வளோ ஈஸியாக போயிட்டாரா? நீங்க கூப்பிட்டா உடனே வரணுமா? உங்களுக்கு முன்னாடி என்ன அர்ப்பணிப்பு பண்ணீங்க? என்ன முயற்சி எடுத்தீங்க? கடவுள்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும்? கடவுளோட ஃபார்முலா தெரியுமா? கவுன்சிலரை பார்க்கறதுக்கே விடிய விடிய வெயிட் பண்ண வைக்கிறாங்க, கடவுளை பார்க்கறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சு. பார்த்துட முடியுமா? ஒரு எம்எல்ஏட்ட நீ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்கன்னு பார்க்குறேன் நான். வாங்கிட முடியுமா? அண்ட சராசரத்தையும் படைச்சவனை பிடிச்சிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி வர சொல்ல. அப்போதான் நம்ம அவருக்கு என்ன அவசியம் இருக்கும்? உங்க கண்ணு முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ண என்ன அவசியம் இருக்கு? நீங்க பாவம் பண்ணதுனால தான் இந்த திரி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. வரவன் போறவன் எதை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. யாரு தான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்காம இருக்காங்க? உங்க அப்பா அம்மா சொன்னதே இல்லையா நல்ல வாழ்க்கையை வாழணுப்பா? நல்ல வாழ்க்கைனா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? முதல்ல இது ஒரு லூஸ் மென்டல் மாதிரி ஏதாவது கத்திக்கிட்டு கிடக்குன்னு போயிடுறீங்க நீங்க. உங்க தாத்தா பாட்டி எதுவும் சொல்லி நீங்க கேட்டதே இல்லையா? அன்போட இருக்கணும்ப்பா, அன்பா வாழும். உங்க தாத்தா பாட்டி சொன்னதே கிடையாதா? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதே கிடையாது? அந்த அன்பா இருக்குன்ற ஒரு உபதேசம் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கடவுளா இருப்பீங்க. அப்ப அதை ஆராய்ச்சி பண்ணல? எஸ் ஆர் நோ? எதை சொன்னாலும் எதையுமே கேட்காம நான் பண்றதாங்க ரைட்டு, நான் பண்றதாங்க ரைட், நான் திரிங்க. யாருக்கு என்ன 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 பிரச்சனை? என் வேலையை உண்டு, நான் போயிருவேன். நீங்க பயிற்சி பண்ணல, நீங்க சரியா இந்த உண்மையை உணரல அப்படின்னா நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். இந்த பிறப்பு இறப்பு என்பது பெரும் கொடுமையானது, புரிந்து கொள்ளுங்கள். இதுவே மறுபடியும் இந்த வாழ்க்கை உண்மைன்னீங்கன்னா நல்ல சாப்பாடுல சாப்பாடே இருக்காது. தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும்ங்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்படின்னா என்ன? தான், தனது, தனக்காக, தன் குடும்பம், தன்னுயிர் என்று தான் என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும் அப்படிங்கிறார். புரியுதா? புரியலையா? ஏன் அப்படி பாக்குது? ஏன்னா தனக்குன்னு வாழ்றவன் தனக்காகவே சேமிச்சு வைப்பான், தனக்காக சேகரிச்சு வைப்பான், தனக்காக சேஃப்டி டெபாசிட் பண்ணுவான். இன்னொரு உயிருக்கு இன்னொருத்தனுக்குன்னு வாழும்போது சோதனைகள் வருவது போல தெரிந்தாலும் அவனை இறைவன் கைவிடவே மாட்டான். அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பான், சைலண்டா கொடுத்துக்கிட்டே இருப்பான். நேத்து கூட ஒரு யோசனை போயிட்டு இருந்தது. என்னடா கொஞ்சம் நிதி சுமையா இருக்கே, நானா போய் ஒருத்தங்கிட்ட ஃபண்டு கொடுங்கலாம் கேட்குறது எனக்கு பழக்கமே கிடையாது. உனக்கு தேவைன்னா நீ வந்து கொடு, உனக்கு தான் நல்லது நடக்குது, என்ன எனக்கா நல்லது நடக்குது அப்படின்ற தன்மையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இறைவன் கிட்ட மட்டும்தான் கேட்பேன், வேற யார்ட்டையும் கேட்கறது இல்லை. ஒரு சிந்தனையோட இருக்கு. கீழே போனோடனே இந்த நிதியை பத்தி யோசிச்சுட்டு போற, கீழே போனோடனே பேப்பர்ல எழுதி இருக்கு. இப்படிதான் பிரபஞ்சம், இப்படிதான் மெசேஜ் சொல்லும். நிதிச்சுமை அதிகமாக இருப்பினும் பசிச்சுமையை போக்குவதே ஒரே இலக்குன்னு வருது. முடிச்சுட்டாங்க. எவ்வளவு பொருளாதார பஞ்சாயத்து வந்தாலும் சோறு கொடுக்கறத நிறுத்தாத. இறைவன் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு. நான் உன் பின்னாடி இருக்கேன் தைரியம். அது ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கும் அவங்க பின்னாடி, ஏதோ ஒரு கால்குலேஷன். நமக்கு என்ன சோறுக்கு வழி இல்லாமையா போயிருச்சு? அதற்குண்டான நேரமும் அதற்குண்டான பக்குவம் வரும்போது இறைவனே அந்த அருளாசிகளை உங்களுக்கு வழங்குவார். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் நினைத்தாலும் உங்களுக்கு உதவ முடியாது. புரிஞ்சுக்குங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் புருஷன், பொண்டாட்டி, குழந்தைங்க எல்லாம். இறைவனோட கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். இறைவனோட கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியா நீங்க நினைச்சாதான் உங்க உயிர் நினைக்கணும் முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு உயிரிற்கும் தான் எந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய மாபெரும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்சுதந்திரம். இதுக்கு பேர் என்ன? தற்சுதந்திரம்னா தனக்குண்டான சுதந்திரம். இந்த உயிரானது இறைவனாகவே இருப்பதனால் இறைத்தன்மையாகிய அருட்பெரும் ஜோதி இருக்கு இல்லையா,
இந்த அருட்பெரும் ஜோதி வந்து முதல்ல நீங்க இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நீங்க முதல்ல விருப்பப்படணும். நீங்க விருப்பப்படாம எவனும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இறைவன் வந்து உங்களை கையை பிடிச்சலாம் அப்படி தூக்கிலாம் விடமாட்டாரு. நீங்க அவனை கேள்வி கேட்டீங்கன்னா அவனே கருணையே உருவமானையோ நானே ஜாலியாக தான் சுத்திட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேலை போ அப்படின்றீங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்ப சிவபெருமானே உங்க கண் எதிர்க்க காட்சி கொடுத்து உங்களை எல்லாம் நான் காப்பாத்துறேன், வாங்க இந்த பயிற்சி பண்ணுங்க, உங்களை நான் காப்பாத்தி கூட்டு போறேன்னா சிவபெருமான் இந்த மாதிரி இருக்கு, காலண்டர்ல வேற மாதிரி இருந்தாரு, நீ சிவபெருமான் மாதிரி இல்லையே, எனக்கு டவுட்டா இருக்கு, நீ போ அப்புறமாம்பீங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்களா மாட்டீங்களாங்க? இப்ப சிவபெருமானே உங்களுக்கு பிடிச்ச ரூபத்துல வந்தாதான் சிவபெருமான்னா நான்லாம் எந்த மூளைக்கு? எல்லாரும் இப்படி வந்து எல்லா உண்மையும் உங்களுக்கு ஓப்பனா உடச்செல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வாழ்க்கை. நீங்க ரகசியம் ஒன்று தேடி சுத்திட்டு இருக்கீங்கல்ல. இந்த வாழ்க்கையில நான் எதையோ தேடி கண்டுபிடிக்கணும், நான் எதையோ அடையணும்னு சுத்துறீங்களா இல்லையா? அங்க போய் பாத்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. வெங்காயம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? உரிக்க 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 உள்ள என்ன இருக்கும்? முட்டைகோஸ் பார்த்திருக்கீங்களா இல்லையா? உரிக்க 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 உள்ள என்ன இருக்கும்? அதுதான் மாயை. வெளியில பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும், உள்ள போக 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 ஒன்றும் இருக்காது. இதுதான் ரகசியம்.